முதல் கூட்டம் வந்து இதுவரைக்கும் எனக்கு இயேசு தெரியாது அப்படின்றவங்க மட்டும் ஒரு முதல் கூட்டமா கூடும்படி வேண்டுகிறேன். இயேசு இதுவரைக்கும் எனக்கு தெரியாதவங்க கை உயர்த்துங்க. I want you to know that God sent Jesus Christ into the world. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அழைத்து வந்தார். To die and shed his blood for us. அவர் நமக்காய் மரித்து நமக்காய் ரத்தம் சிந்தும்படிக்கு அவரை இந்த உலகத்திற்குள் அழைத்து வந்தார். That our sins may be forgiven. அதனால் நம்முடைய பாவம் நமக்கு மன்னிக்கப்பட வேண்டும் என்றும், and that we will move from the kingdom of darkness to the kingdom of light. மரணத்தின் அதிகாரத்திலிருந்து பரிசுத்த கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக நுழையும்படிக்கு. Today you want to say, Pastor Ralph, இன்று நீங்கள் நானும் விதமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்வீர்களா? You want to say, I believe that Jesus is the Son of God. நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்றும், I believe that he was born of a Virgin Mary. அவர் ஒரு பரிசுத்த கன்னிகையிடத்தில் பிறந்தார் என்றும், I believe that he led a sinless life. அவர் ஒரு பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். I believe that he died for our sins. அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். And that he was buried. அவர் எனக்காக மரிக்கப்பட்டார். And that he rose again from the dead. அவர் பின்பாக உயிர்த்தெழுந்தார் என்பதையும், and he ascended into heaven. பரலோகத்திலே பரமேறி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். If you have never said that, இதுவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த வசனங்களை சொல்லவில்லை, I want to give you the opportunity this morning. நான் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறேன். If you have never accepted Jesus as Lord and personal Savior, இன்று வரை நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், the Bible says that if you shall confess with your mouth that Jesus is Lord, வேதம் சொல்கிறது, இன்று உங்களுடைய வாயிலே நீங்கள் கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்வீர்களானால், and you shall believe in your heart that God raised him from the dead, உங்களுடைய இருதயத்திலே அவர் மரித்தவர்களிலிருந்து அவரை உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், you shall be saved. நீங்கள் இன்று ரட்சிக்கப்படுவீர்கள். I want to pray with you if you've never accepted Jesus. இதுவரை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. Anybody here like that, you can raise up your hand. அவரோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் முன்னே கூடி. I did that many years ago. நான் வெகு நாளுக்கு முன்பாக நான் இந்த விதமாக நானும் செய்திருக்கிறேன். And from there the river of the Holy Spirit came into my life. அந்த நாளிலிருந்து ஒரு ஜீவ நதி எனக்குள்ளாக பாய்ந்ததை நான் உணர்ந்தேன். And he is taking me around the world to preach the gospel. அவர் அந்த நாளிலிருந்து என்னை இந்த உலகம் முழுவதற்கும் அழைத்து செல்கிறார் அவருடைய பிரசங்கத்தை செய்வதற்கு. Anyone here like that? இங்கே யாராவது அதை போல இருக்கிறீர்களா? The second group of people I want to anoint and pray with. இரண்டாவது தர மக்கள் நான் இப்பொழுது ஜெபித்து, are those who have believed on Jesus. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, but they've not been baptized in water. ஆனா இன்னும் நாங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிற மக்கள். If you are here and you have not been baptized in water by immersion. நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா நான் இன்னும் ஒரு முழுமை ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வீர்களானால், please, I want you to come forward. நீங்க தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி வாங்க. I want to pray with you. நான் உங்களோட ஜெபிக்க விரும்புகிறேன். Anyone who has not been baptized. யாராவது ஒருவர் இங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார். தண்ணீர்னால எல்லாருமே இங்க தண்ணீர்னால ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க. If you have not been baptized in water, I want you to come. நீங்க இன்னும் தண்ணீர்னால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தயவு செய்து முன்னே வரும்படி வேண்டிக் கொள்கிறேன். You can please sing the song for me. It's Holy Spirit song. Hallelujah. Can I have the anointing oil? Oil. Can you just line up in front for me? Hallelujah. Oh, river of God, flow down on me. Oh, river of God, flow out to me. I will pray and anoint you, and after that you will see Pastor Peters. He will take you through baptism classes and will baptize you. I want to pray that the Spirit of God will come upon you, and your life will never be the same. Holy Spirit, I thank you. You are able to baptize in the Spirit and also baptize in water. I anoint these ones that you will come upon them in power in the name of Jesus. That the river of God will come into their life, and that they will be baptized in water by their pastor in the name of Jesus. Be filled with the river of God. Be filled with the Holy Ghost in the name of Jesus. Be filled with the Holy Ghost in the name of Jesus. Be filled
the Holy Ghost. Be filled with the river of God. In the mighty name of Jesus. In the name of Jesus. Be filled with the Holy Ghost. In the name of Jesus. Be filled with the power of God. In the name of Jesus. Be filled with the Holy Ghost. Be filled with the Holy Ghost. Be filled with the river of the Spirit. In the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. Be filled with the Holy Spirit. Be filled with the Holy Ghost. In the name of Jesus. Be filled with the Holy Ghost. Be filled with the Holy Spirit. In the mighty name of Jesus. Be filled with the Holy Ghost. Out of your belly shall flow rivers of living water. In the mighty name of Jesus. Be filled with the Holy Spirit. In the mighty name of Jesus. Let the river of God flow out of your life. In the name of Jesus. Be filled with the Holy Spirit. In the mighty name of Jesus. Be filled with the Holy Ghost. Be filled with the Spirit of God. In the mighty name of Jesus. Let the river of God fill and flow through your life. In the mighty name of Jesus. Be filled with the Holy Ghost. In the mighty name of Jesus. From a young lady. Be filled. Be filled with the Holy Spirit. 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 In the mighty name of Jesus. Be filled with the Holy Ghost. In the name of Jesus. Be filled with the Spirit of God. Your life will never be the same. In the name of Jesus. Be filled with the Holy Spirit. Be filled with the Holy Ghost. Be filled with the Holy Ghost. Be filled with the Holy Ghost. In the name of Jesus. In the name of Jesus. Thank you, Lord. I want to pray for all of us. Hallelujah. இங்க இருக்கிற எல்லாருக்காக நான் ஜெபிக்க As விரும்புகிறேன். many as are thirsty and want to be anointed. ஓ இங்க எத்தனை பேர் தாகமா இருப்பீர்களோ அபிஷேகிக்கப்படும்படிக்கு. That the power of God, ஓ தேவனுடைய வல்லமை, the power of the Holy Spirit, ஓ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, the river of God ஓ பரிசுத்த ஆவியானவருடைய நதி will come upon your life. உங்களுடைய வாழ்க்கை மீது பொழிய வேண்டும் என்று வேண்டுகிறேன். From the back, you can start coming. I will anoint you. ஓ உங்களை பின்னாடி இருந்து முன்னாடி வரும்படி அழைக்கிறேன் உங்களை அபிஷேகிக்கும்படிக்கு. If you are thirsty for the river of the Holy Spirit, ஓ ஜீவ நதிக்கு நீங்கள் தாகமா இருப்பீர்கள் என்றால் I want to agree with you and touch you. ஓ உங்களோட நான் ஒரு ஒப்பந்தம் செய்து நான் உங்கள் மேல் கைகளை வைக்கிறேன். That the power of the Holy Ghost will come upon your life. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன் மீது இறங்கும். I want all of us to say this. Say, dear Jesus. நான் உங்கள் அனைவரையும் இப்படி சொல்லும்படி வேண்டுகிறேன். சொல்லுங்கள், அன்பான இயேசுவே, You are the one ஓ நீர் ஒருவர்தான் who baptizes in the Holy Spirit. ஓ பரிசுத்த ஆவியானவரால் எங்களை முழு ஞானஸ்நானம் செய்கிறவர். பரிசுத்த ஆவியினால் எங்களை ஞானஸ்நானம் செய்கிறவர். I am thirsty for the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவருக்காக தாகமாய் இருக்கிறேன். I don't want to be ankle level. நான் ஒரு கணுக்கால் அளவில் இருக்க விரும்பவில்லை. I don't want to be knee level. நான் முழங்கால் அளவிலும் தங்கிவிட விரும்பவில்லை. I don't want to be waist level. ஓ நான் இடுப்பு அளவிலும் இருக்க விரும்பவில்லை. I want the fullness of the river of the Holy ஓ Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை அனுபவிக்க விரும்புகிறேன். Let it come upon my life now. அப்பா Pray, இப்பொழுது pray, pray, pray. ஆண்டவரே, Spirit of the living God, fall upon your people. Fill the fullness of your people. In the mighty name of Jesus. In Jesus' name we pray. Amen. Thank you. Please be seated. Hallelujah. Pastor, I want your permission. I want your permission. The Lord laid on my heart to do a prophetic symbol in this church.
I want you to get me the water, the new one, which was the new one? Yeah, that one, Put on the new one. Yeah. Okay. You see, I'm going to do a prophetic symbol. பாருங்கள், நான் இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசன அடையாளம் எனக்கு தேவன் காட்டினார், அதை நான் செய்ய விரும்புகிறேன். When I'm doing anything, I want you to know that there are examples in the Bible. நான் ஒன்று செய்ய விரும்புகிறேன் என்றால் அது நிச்சயமாக வேதத்திலும் அதற்கு உதாரணங்கள் இருக்கிறது. Sometimes God will tell the prophets to do something. சில சமயம் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சில விஷயங்களை செய்ய சொல்லுவார். Sometimes God will tell the prophets, remove your shoes. ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொல்வார், உன்னுடைய காலணிகளை கழட்டு என்றுவார். Sometimes he will tell them lie on one side for days. சில சமயம் சொல்வாங்க ஒரு சைடா படுத்துக்கங்க. These are all prophetic actions. இதெல்லாம் தீர்க்கதரிசன செயல்கள். Elisha told Naaman, நாமானை குறித்து எலிசா சொன்னான், go to the river Jordan. அந்த யோர்தான் நதி அருகே போ. And baptize inside 7 times. அதிலே முழுகி 7 முறை முழுகி எந்திரி என்று சொன்னார். And if you do that, அதை நீ செய்வாய் என்றால் your leprosy உன்னுடைய குஷ்டரோகம் on your body உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற will be healed. அது குணமடையும். I'm going to pour this water நான் இந்த தண்ணீரை உங்கள் மீது தெளிக்க போகிறேன். at the entrance of the church and it will flow out. அது அந்த நுழைவாயில ஊற்றுகிறேன், அது வெளியே ஓடும்படிக்கு. Somebody will say, Pastor Raphael, what does it mean? நீங்கள் யாராவது கேட்பீர்கள் என்றால் இது எதை குறிக்கிறது என்று. As God has spoken that Psalm 46 verse 1 is coming to this church. ஆண்டவர் சொல்லுகிறார் 46 சங்கீதம் 4ஆம் வசனத்தை இந்த சபையிலே நிறைவேற போகிறது என்று. There is a river ஒரு நதி உண்டு of God தேவனுடைய நதி that makes glad அது எல்லாரையும் சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதி. pedestal blessing Center AG. Bethesda Blessing Center AG. So the river of the Holy Spirit has come here. பரிசுத்த ஆவியானவருடைய நதி இங்கே வந்திருக்கிறது. It will make this church glad. அது இந்த சபையை சந்தோஷிப்பிக்கும். It will make you empowered. அது உங்களை வல்லமையுள்ளவர்களாக்கும். But it will not stay here alone. அது இங்கே தங்கி விடாது. It will begin to flow out of this church. அது இங்கிருந்து பாய்ந்து பல இடங்களுக்கு செல்லும். Into the streets ஒவ்வொரு தெருக்களிலும் of Chennai. சென்னை பட்டணத்தில் ஒவ்வொரு தெருக்களிலும். To every home ஒவ்வொரு வீடுகளிலும் of Chennai. சென்னையில் ஒவ்வொரு And there shall be revival. அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் இருக்க போகிறது. There shall be a change. ஒரு பெரிய மாற்றம் இருக்க போகிறது. In the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். Amen. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. Father, I give you the glory. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமை தருகிறேன். You gave me Psalm 46 verse 1 for this church. நீர் எனக்காக சங்கீதம் 46 4ஆம் வசனத்தை கொடுத்தீர். Pedestal Blessing Center AG Church. Bethesda Blessing Center AG Church. That your river இன்று உம்முடைய ஜீவ நதி of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய நதி has come to this church. ஹalleluya இந்த சபைக்கு வந்திருக்கிறது. As we pour this water on the ground இந்த தரையில ஊற்றி விடும் பொழுது and it begins to flow, அது இங்கிருந்து புறப்பட்டு செல்லும். I pray that your power that has come upon this church, உம்முடைய வல்லமை இங்க சபையில இறங்கி வந்திருக்கிற உம்முடைய வல்லமை upon the people of this church, இந்த சபையில ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படட்டும். will begin to flow out of this church இது பாய்ந்து இந்த சபையில இருந்து எல்லாம் புறப்பட்டு செல்லட்டும். into the streets and the homes of Chennai. ஒவ்வொரு தெருக்களிலும் சென்னையில ஒவ்வொரு வீடுகளிலும் விளையாட்டும். We pour this river in the name of the Father and of the Son and of the Holy Ghost. In the name of Jesus. Amen. Amen. Thank you very much and God bless you. Praise the Lord. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? And today is the day of rejoice that God gave His wonderful word for us and for the church, and He is going to do a great revival in this church. Amen. 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 சந்தோஷமான ஒரு நாள். தேவன் நாம் தேவனுக்குள்ளாக எழும்பும்படிக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். எழுப்புதலை காணும் நாட்களை இந்த சபைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். Yes. And I really agree and really
I thank the Lord first and the servant of the Lord, Pastor Raphael. It is the God's word, and it is a great pleasure that God has given such a mighty word for the church. நான் தேவன் தன்னுடைய தாசனுக்கு கொடுத்த தம்முடைய வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எங்களை மிகவும் நிறைத்தது. Yes. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 3 நாள் உபவாசம் இருந்தது வீணிலவே இல்லை. ஹல்லேலூயா. முதல் விசை ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு ஏதாவது செய்யணும் இந்த சபையில், இல்லைன்னா நான் இங்கிருந்து போகணும் அப்படி கண்ணீரோட. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவர்கிட்ட நான் அது வந்து மட்டும் தான் கேட்டேன், நான் இங்கே இருக்கணும்னா எனக்கு உங்கள் வார்த்தை வேணும், இல்லைன்னா எங்கேயாவது எனக்கு கொண்டு போவேன், நான் எங்கேயாவது பயன்படணும், என்னை சும்மா வச்சிடாது. இங்கே இருக்கிற நாளில் நான் பயன்படணும், நான் பயன்படணும். என்ன அது இருந்தா எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஒத்துழைப்பு கொடுங்க. தேவராஜர் ரொம்ப என்ன நல்லவரா இருக்கிறார். ஒரு நாள் மறந்துடாதீங்க, ஒரு நாள் அவரை விட்டுறாதீங்க. தேவைகள் என்றைக்கும் உண்டு, ஆனால் தேவனை விட்டுட்டீங்கன்னா திருப்பி அவரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. தேவனை ஒவ்வொரு நாளும் பற்றிக் கொள்வோம். கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்தபடியாக இந்த அருமையான தேவதாசனை அழைத்து கொண்டு வரும்படிக்காக சகோதரி ஸ்டெல்லா மேடம் அவருடைய குடும்பத்திற்கு நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மூலமா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் என்ன வச்சிருந்தானா, 5 அப்பம், சின்ன பையன் மனோவா 5 அப்பம் 2 மீன் வச்சிருந்தாப்புல, அவனிடத்தில் இருந்தது. மனோவா மூலமா தான் இவர்களை நான் அறிவேன், இவர்களை தேவன் அழைத்து கொண்டு வந்தார். நம்மை திருப்தி ஆக்கி இருக்கிறார், மீதம் எடுக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளைகளை நான் வெறுமையாய் அனுப்புவதில்லை, அவர்களை நான் அனுப்புவேன் என்றால் அவர்கள் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆவியானவர் வார்த்தைகளை நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அந்த குழுவினருக்கு கர்த்தரிடத்திலே நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நேரம் நாம் கர்த்தருக்கென்று கனம் பண்ணுகிறதான ஒரு நேரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் இயேசுவே, இந்த ஆண்டவரே காணிக்கை மனுஷனை கால்ல நீர் எனக்கு தந்ததுல ஒரு சின்ன காணிக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறப்பா, அது பிக் ஒன், ஆனா தி பெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே என் கைகளை ஆசீர்வதியும், என் கைகள் ஆசீர்வதிங்கப்பா. மாச கடைசி என்கிட்ட என்ன இருக்குது? இவ்வளவுதானே இருக்குது. அது உண்மையா ஆண்டவருக்கு நம்ம கொடுப்போம். ஆண்டவரே, பிள்ளைகளை பரிபூர்ணமாய் ஆசீர்வதியும். அமுக்கி குலுக்கி சரிந்து உடைய மடியிலே விழும்படிக்கு இவர்களை ஆசீர்வதியும். உமக்கு கொடுத்த ஒருவரும் தரித்திரரானதில்லை. ஆண்டவரே, இவர்களை நீ பூரணமாய் ஆசீர்வதித்து பூரணமாய் நீர் இவர்களை ஆண்டவரே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட
மேடம் ஸ்டெல்லா அவர்கள் ஒரு விசேஷ பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தரை கனப்படுத்துவோம். லேசான காரியம் இது, லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும்
ஒரே ஒரு அறிவிப்பு, வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு 1ஆம் தேதி ஆராதனை காலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். யாவரும் பங்கு பெறுங்கள். அதிகாலை ஆராதனையை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஏன்னா வாக்குத்தத்த ஆராதனை, இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். மேலும் நாளைக்கு திங்கட்கிழமை ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதத்திலே சொன்ன ஒரு காரியம், சரியாக 45 நிமிடம் 5 மணிக்கு ஆரம்பிச்சு 5:45 வரைக்கும் துதி ஆராதனையை செய் அனுதினமும் அப்படின்னு சொல்லி சொன்ன காரியத்தின்படி